தமிழகத்தில் அரசே மதுபான கடைகளை நடத்தி வரும் நிலையில் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. அதோடு இல்லாமல் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்றார். இதனால் ஏற்பட்ட நெருக்கடி நிலையை திருமாவளவனை அழைத்து பேசி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்காலிகமாக தீர்த்தார். திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவின் மூத்த தலைவர்களான ஆர்.எஸ். பாரதியும் டி.கே.எஸ். இளங்கோவனும் கலந்து கொள்வார் என்று அறிவித்தார். இருந்தபோதும் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து திருமாவளவன் வலியுறுத்தி வருகிறார். இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நடக்கின்றன. இவைகள் நடக்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விரைவில் பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வலியுறுத்தி மாநிலத்தில் ஒரு இயக்கத்தை நடத்த யோசித்துள்ளோம். விரைவில் தேதியை தீர்மானிக்க உள்ளோம் என்றார். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் நடக்காத நாளே இல்லை என அவர் கூறியிருப்பது அரசு மீதான கடுமையான குற்றச்சாட்டாகும். மது ஒழிப்பு மாநாடு பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வலியுறுத்தி இயக்கம் என கூட்டணி கட்சிகள் வரிசை கட்டுவதால் திமுகவுக்கு தலைவலி அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் உள்ள பெரிய கட்சியான காங்கிரசும் தன் பங்கிற்கு செயற்குழுவை கூட்டி உள்ளாட்சி தேர்தலில் 20% இடங்கள் வேண்டும், இல்லையேல் தனித்து போட்டி என்று திடீர் கொடி பிடித்துள்ளது. கூட்டணி கட்சிகளை சமாளிப்பதே பெரும் சவாலாக இருக்கும் சூழலில் அரசுக்கு மேலும் நெருக்கடி தரும் வகையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி மாநாடு நடத்த பாமக ஆலோசித்து வரும் தகவலும் வெளியாகியுள்ளது. மது ஒழிப்பை பாமக தான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்கொண்டதால் தமிழக அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி மாநாடு நடத்த பாமக ஆலோசிப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து திமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறும்போது, கட்சி நடத்துவது எளிது, ஆனால் ஆட்சி நடத்துவது கஷ்டம். இதை திமுக நன்கு புரிந்து வைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தினால்தான் தங்களுக்கு ஏதும் வாய்ப்பு கிடைக்கும் என இயங்கும் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் சில இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு பின்னணியில் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அதை கட்சி தலைமையும் உணர்ந்திருக்கிறது. நியாயமான கோரிக்கைகள் யாரிடமிருந்து வந்தாலும் அதை தீவிரமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க திமுக தயாராகவே இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக பொதுச் செயலாளர் முருகானந்தம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக, காங்கிரஸ் கட்சிகளைப் போல வாரிசு அடிப்படையில் எந்த தலைவரும் பாஜகவில் நியமிக்கப்படுவது இல்லை. அதேபோல பாஜகவில் யாரும் நிரந்தர தலைவரும் கிடையாது. தமிழக அரசு டாஸ்மாகில் அதிக விற்பனை செய்யக்கூடிய மாவட்ட கலெக்டரை அழைத்து பாராட்டி கௌரவிக்கிறது. மது விற்பனையை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் என்பது குறித்து திட்டம் தீட்டி செயல்படும் ஆட்சியாளர்களை அழைத்து வந்து எதிரில் உட்கார வைத்து திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறார். மக்களை முட்டாள்களாக அவர் நினைத்துவிட்டார் என்று முருகானந்தம் பேசியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என தெரியவில்லை என்று தமிழக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற அப்பாவு பேசும்போது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் முடிவை எடுத்துள்ளது. நாடாளுமன்ற, ராஜ்யசபா மற்றும் அனைத்து மாநில சட்டசபைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால்தான் அதை நிறைவேற்ற முடியும். இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது. மத்திய அரசின் இந்த திட்டம் நடைமுறைக்கு ஒத்து வருமா என தெரியவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்பதை யூகிக்க முடியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும், இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரே தேர்தல் என்பதை நினைக்கவே முடியவில்லை. ஒரே கட்ட தேர்தல் என்பது தமிழகம், கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வேண்டுமானால் சாத்தியமாகலாம். உத்தரப்பிரதேசம், குஜராத், வடகிழக்கு மாநிலங்களில் 7-8 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதலில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தும் அளவுக்கு மாநிலங்களை தயார் செய்ய வேண்டும். மாநிலங்களின் உரிமைகள் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக பறிக்கப்பட்டு வருகின்றன. 2012இல் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்த பின் மாநிலங்களுக்கான வரி விதிக்கும் உரிமை பறிப்போய் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் போல மாறிவிட்டது. தற்போது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை விரும்பாத மாநிலங்களை அச்சுறுத்தும் வகையில் நிதி மறுக்கப்படுகிறது. நீண்ட காலமாக உள்ள அனைவருக்கும் கல்வி திட்டத்தை நிறுத்தி மிரட்டல் விடுக்கின்றனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் 2035 தான்
50% பேரை பட்டதாரி ஆக்குவோம் என்கின்றனர். ஆனால் தமிழகம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இலக்கை கடந்துவிட்டது. இந்தியாவில் தமிழக கல்விக் கொள்கைதான் முன்னோடியாக உள்ளது என்றும் சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ளார். மகாராஷ்டிர பேரவைத் தேர்தலுக்கு முன்பு பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படுமா என்ற கேள்விக்கு தற்போது பதில் கூற முடியாது என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாக உள்ளதுதான் பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்த 1947ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்றம் வழங்கிய சுமார் 37,000 தீர்ப்புகள் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாகவும், ஹிந்திக்கு அடுத்தபடியாக தமிழில் அதிக மொழிபெயர்ப்புகள் நடந்து வருவதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தெரிவித்துள்ளார்.